அரசியல் அப்படின்னாவே நிறைய பேர் இதை பற்றிலாம் பேசணுமா அப்படின்னு ஒதுங்கி தான் போவாங்க. நாமளுமே அப்படிதான். ஆனால் நிறைய டார்க் சைடு வீடியோ போட்டிருக்கோம். அரசியலை பற்றின டார்க் சைடு வீடியோவும் போடு அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்காக. எது எதுக்கெல்லாம் கோடுகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்களேன். நாளைக்கு தான் கொஞ்சம் கெடுபிடி கம்மியாக இருக்கும். ஸோ நாளைக்கு பொருளை மாற்றி விட்றோம். நம்ம பையன்களெல்லாம் சோப்பு சட்டை போட்டு வர சொல்கிறேன். ரெடியாக இருந்துக்கோ. சோப்பு சட்டை யாரெல்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் நம்ம பையங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம பையங்க கையில் கம்ப்ளீட்டாக கர்ச்சீஃப் இருக்கும். கர்ச்சீஃப் இருக்கிறவங்களாம் நம்ம பையங்க பார்த்துக்கோ. அரசியல் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம நீட்டை பற்றி பேசிதான் ஆகணும். அந்த அளவுக்கு நீட்டை அரசியல் கூட பின்னி பிணைய வச்சுட்டாங்க. ஸோ நீட்டு நம்மளால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா இப்போதைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் அப்படி கஷ்டப்படுற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்குனது யாரு? கண்டிப்பாக நாம தான். நாம அவங்களுக்கு நீட்டை கிளியர் பண்ணுற அளவுக்கு ஸ்கில்லை கொடுக்க தவறிட்டோம். ஸோ 19 நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்தோம்னா அது குதிரை கொம்பு தான். அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரியல. ஆனால் நீட்டை கிளியர் பண்ணுற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்மளால ஸ்கில்லை கொடுக்க முடியும். ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டியூட்ல போய் நீட்டை கிளியர் பண்ணுறதுக்கு படிக்க போனால் அவங்களுக்கு ஃபுல் பேர்டனாக இருக்கிறது அந்த ஃபீஸ் கட்டுறது தான். ஸோ அதை கிளியர் பண்ணி விட்டா 400 மார்க் மேலே எடுத்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்தியாவில் எந்த ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் படித்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகும்ல. அப்படி அதுவும் இல்லைன்னா டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட பயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்கனவே 6 சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்காங்க. 7வதா நீட் அப்படிங்கிறதே சப்ஜெக்டாக கொண்டு வந்து நீட்டோட சிலபஸை படிக்க வச்சு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணால் அந்த 2 வருஷத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கில்ஃபுல்லாக மாறலாம்ல. இதில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. 50 பேர் படிக்கிற கிளாஸ்ல 49 பேர் பாஸ் ஆகி ஒருத்த மட்டும் ஃபெயில் ஆனா அந்த ஸ்கூல் கிரெடிட் எடுத்துக்கிறாங்க 99% பாஸ் மார்க் அப்படின்னு. ஆனால் 49 பேர் ஃபெயில் ஆகி ஒருத்த மட்டும் பாஸ் ஆனா அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கணும்? அதே ஸ்கூல் தானே எடுத்துக்கணும். அப்போ நீட்ல ஃபெயில் ஆகிறவங்களோட பொறுப்பையும் யார் எடுத்துக்கணும்? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். அரசியல் அப்படின்னு பேசினாவே கண்டிப்பா ஜனநாயகத்தை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா ஜனநாயகத்தோட பவர்ஃபுல் டூலே நம்ம போடுற ஓட்டு தான். நல்ல மனுஷன் சின்ன பசங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக மூளைக்கு மூளை ஸ்கூல் திறந்த காமராஜரே நம்ம தோக்கடிச்சோம். ஆனா சுயேட்சையா நின்று நாம இந்த நாட்டுக்கு எதுவும் பண்ணிட முடியாதா, நாம இந்த நாட்டை எதுவும் மாத்திர முடியாதா அப்படின்னு நினைச்சு எலெக்ஷன் நின்று எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத காமராஜரை நம்ம தோக்கடிச்சிருப்போம். இதுல எத்தனை பேருக்கு தொகுதியில யாரெல்லாம் நிக்கா, பாஸ்ட்ல அவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரெசென்ட்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? 19 போய் யாருமே பிடிக்கல அப்படின்னு நோட்டாவுக்கு ஓட்ட போட்டு உங்களோட பவரை நீங்க வேஸ்ட் பண்றீங்க. நாம இருக்கிறது டெமோக்ரஸி கண்ட்ரி. ஸோ யாரும் வேணாலும் எலெக்ஷன்ல நிக்கலாம். ஆனா அப்படி எலெக்ஷன்ல நின்னா உங்களால உங்க பையில இருந்து 1 ரூபா கூட செலவு பண்ணாம திரள் நிதி எதுவுமே இல்லாம உங்களால முதலமைச்சர் ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். டீ கடைக்கு போனோமா, டீயை குடிச்சோமா, வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம ஓன்னு அலறிக்கிட்டு விளங்காத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா விளங்காத பயிலுங்க. உங்களால் என்ன செஞ்சு கழிச்சுட்டா நீ பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணுமே செஞ்சு கழிக்கல. அது ஒரு கட்சி, ஒண்ணுமே செய்யல. அவனுவேன் நீதான் வாயே பேசக்கூடாது. ஆமா, நாங்க ஒண்ணும் பண்ணல, நீங்க அப்படியே செஞ்சு கிழிச்சிட்டியாந்தாக்க ஒரு புண்ணாக்கும் நீங்க பண்ணல. அரசியலுக்கு போய் ஒரு போஸ்டிங்க்கு வந்து பவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கிட்ட நம்மளால எளிமையா பேச முடியும். ஆனா அந்த பவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட அதே மாதிரி பேச முடியுமா? அவங்கள மீட் பண்ணையாவது முடியுமா அப்படின்னு பார்த்தா ரொம்பவே கஷ்டம். அப்படியே மீட் பண்ண போனாலும் ஒன்றை பார்க்க எனக்கு வேலை, எனக்கு 1008 வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளை பார்க்கறது தானே அவங்களோட வேலையே. இதை கேட்டா நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஒரு சில உண்மைகளை உடைச்சே பேசுவோமே. சுயேட்சையா வின் பண்ணி போறவங்களுக்கும் கட்சியில இருந்து வின் பண்ணி போறவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுயேட்சையா இருந்து வின் பண்ணி போறவங்க நமக்காக ஏதாவது கேள்வி கேட்டா கட்சி தலைமையால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களால திரும்பியும் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க முடியும். ஆனா கட்சியில இருந்து வின் பண்ணி போறவங்க அப்படி கிடையாது. அவங்களால மறுபடியும் அந்த கட்சியை விட்டு தனியா நின்று ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது குதிரை கொம்பு தான். நமக்காக ஏதாவது கேள்வி கேட்டா அடுத்த தடவை சீட் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அடக்க கூட சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கான கேண்டிடேட்டா யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த நாட்டுல எவ்வளவோ கட்சிகள் இருக்கு, அவங்க எவ்வளவோ கொள்கைகளை ஃபாலோ பண்றாங்க. ஆனா யாருமே எஜுகேஷன் ஃப்ரீ, மெடிக்கல் ஃப்ரீ, இந்த நாட்டுல பிறந்தா போதும் சாகிற வரைக்கும் மெடிக்கலும் எஜுகேஷனும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஐ கிவ் அ ஸ்மால் டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவோட நோக்கமே முழுக்க யாரையுமே கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையுமே பர்சனல் அட்டாக் பண்றதுக்காகவோ இல்லை. என்னோட மனசுல உள்ள கேள்விகள் தான். இதை யாருக்கிட்டையுமே போய் என்னால கேட்க முடியல.
சின்ன பையன் நீ இதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ.